அடுத்து இந்த குழந்தைகள் பாடப்போவது உலக நீதி பாடல். இதை எழுதியவர் உலகநாதன். இது என்ன பாடல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாடலில் அவர் எழுதியது பல வரிகள், பல கன்னிகள். நமக்கு தேவையான இந்த காலத்துக்கு ஏற்ற நம்ம குழந்தைகளுக்கும் விளங்குற வகையில் சில வரிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆனாலும் இந்த காலத்து இசைக்காக, ஏன்னா இவர்களை பாட வைக்க வேண்டும், இவர்களை கேட்க வைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வழியில் செல்ல வேண்டும். எளிமையாக எல்லாரும் பாடுற மாதிரி இருக்கும். எந்த பாடல்? அந்த உலக நீதி பாடல். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அது முதல் சில வரிகள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாங்கு சொல்ல வேண்டாம். இந்த அழகான வாழ்க்கை நெறி தத்துவங்களை இந்த குழந்தைகள் வழியாக கேள்வி. கிட்ஸ் ஓரமாக போய் விளையாடுங்க. அங்கே போயிட்டு பண்ண கவியரசு வைரமுத்து திரைப்பட பாடல்கள் எழுதும்போது பாடலாசிரியருக்கு இருக்கிற ஒரு இக்கட்டான சூழலை சொல்லுவார். அறிவியல் கூற்றுகளுக்கு நம்மை சுற்றி இருக்கிற அறிவியல் உண்மைகள், அதை அடிப்படையாக வைத்து உண்மையாகவோ ஓர்மையுமாகவோ ஏதாவது பாடல் எழுதுவதில் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அந்த சூழலில் இருக்கிற கூற்று நாளைக்கு மாறிவிடலாம். பல ஆண்டுகள் கழித்து அதை வைத்து நம்ம எழுதின பிறகு அந்த பாடலை அடுத்த தலைமுறை கேட்கும்போது ஐயா இன்னும் இவ்வளோ தப்பாக எழுதியிருக்கான், இவங்களுக்கு இது கூட தெரியலையான்னு சொல்லிடுவாங்க. அதனால ரொம்ப பெரிய அச்சம் அதில் இருக்குன்னு சொல்லுவார். இப்போ பாருங்க, இந்த வான சாஸ்திரம், ஆரோட ஜோசியம் இதெல்லாம் எதை அடிப்படையில் இருக்குது? இந்த நவ கிரகங்கள் நம்ம சொல்கிற 9 கிரகங்கள் தான், 9 கோள்கள். நீங்களும் நானும் நம்ம தலைமுறையில் பெற்றோராக படிக்கும்பொழுது எத்தனை கோள்கள்? 9. இன்னைக்கு 9 ஆயிருக்கு. அப்போ நம்ம படித்ததெல்லாம் நம்ம எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ அன்றைக்கி அதற்கான நம்மளை சுற்றி பாருங்க, நவக்கிரகம்னு சொல்லே நிலைத்து விட்டது. அதனால் நம்ம சிந்திக்காமல் பள்ளியில் கல்லூரியில் கேள்வி கேட்டால் ஆமாம் 9 தான்னு சொல்லிட முடியும். இப்போ பிள்ளைகளுக்கு அதை அறிவை ஏற்றுவதற்கு நம்ம மொழியில் நம்ம பாடல்களை கொடுத்தா இந்த தத்துவம், உண்மை, அறிவியல் கோட்பாடு அவர்கள் மனதில் ஆழ பதிந்துவிடும். எல்லா மொழியிலையும் குறைந்தபட்சம் இங்கிலீஷில் அவங்களால இந்த பிளானட்ஸ்க்கு பெயர்கள் சொல்ல முடியல. அப்போ தமிழில் நம்ம மொழியில் அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை. சுவையான ஒரு பாடலாக இந்த அறிவியல் கூற்றை இன்றைய சூழலில் அதை இயற்றி இருக்கிறோம். கேட்டு பாருங்கள்.